ஹாய் ஆல் வெல்கம் டு தி சேனல் டெக்கோ டாக். இன்னைக்கு வந்து நம்ம லிஸ்ட் ஆஃப் எம்ப்ளாயீஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லிஸ்ட் ஆஃப் எம்ப்ளாயீஸ்ல இருந்து செகண்ட் ஹையஸ்ட் salary என்னங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். செகண்டாக ஹையஸ்ட்டாக இருக்க salary என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஜாவா 8 யூஸ் பண்ணி நம்ம பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ அதுதான் நம்மளோட ப்ராப்ளம் இன்னைக்கு. ஸோ அந்த லாஜிக் என்னங்கிறத பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ நான் அதுக்கு ஃபைனலாக நம்மளுக்கு ஹையஸ்ட் salary தான் நம்மளுக்கு அவுட்புட்டில் வரப்போகுது, விச் இஸ் சேலரியோட டேட்டா டைப் என்னன்னு பார்த்தீங்கன்னா டபுள். அதனால நான் ஒரு டபுள் டேட்டா டைப்க்கு ஒரு வேரியபிள் வச்சுக்கிறேன். இதான் ஃபைனல் ரிசல்ட், டபுள் சால்னு வச்சுக்கிறேன். ஸோ அதுதான் நம்ம பிரிண்ட்லேயும் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். டபுள் சால் ஈக்குவல் டு நம்மளுக்கு இந்த லிஸ்ட் ஆஃப் எம்ப்ளாயீஸ் யூஸ் பண்ணி நம்மளுக்கு எந்த ஜாவா 8 ஆப்ரேஷன்ஸும் நம்மளால யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால இந்த லிஸ்ட் ஆஃப் எம்ப்ளாயீஸ் ஆப்ஜெக்டை ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்ட்ரீம் ஆஃப் எம்ப்ளாயீஸாக கன்வெர்ட் பண்ணுறோம். ஸோ அதனால எம்ப்ளாயீஸ் டாட் ஸ்ட்ரீம். ஸோ எம்ப்ளாயீஸ் டாட் ஸ்ட்ரீம் அப்படின்னு பண்ணீங்க அப்படின்னா எனக்கு கொடுத்துருக்க லிஸ்ட் ஆஃப் எம்ப்ளாயீஸ் ஜஸ்ட் வந்து ஸ்ட்ரீம் ஆஃப் எம்ப்ளாயீஸாக கன்வெர்ட் ஆகும். அவ்வளோதான். ஸோ இதில் எந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனும் நடக்காது, வேற எந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனோ இல்லை டேட்டா லாஸும் நடக்காது. இந்த ஸ்ட்ரீம் ஆஃப் எம்ப்ளாயிங்கிறது வந்து ஒரு இன்டர்மீடியட் ஆப்ரேஷன். கொடுத்துருக்க லிஸ்ட் ஆஃப் எம்ப்ளாயீஸை ஸ்ட்ரீம் ஆஃப் எம்ப்ளாயாக நான் கன்வெர்ட் பண்ணிடுறேன். ஸோ ஸ்ட்ரீம் ஆஃப் எம்ப்ளாயி நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எனக்கு இந்த ஸ்ட்ரீம் ஆஃப் எம்ப்ளாயீஸ்ல இருந்து நம்மளோட கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டிய ப்ராப்பர்ட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா 50,000 விச் இஸ் salary. ஸோ சாலரிஸை மட்டும் நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும். இந்த கொடுத்துருக்க ஒவ்வொரு எம்ப்ளாயி ஆப்ஜெக்ட்ல இருந்து நம்மளுக்கு என்ன எடுக்கணும்? salary. சப்போஸ் இன்கேஸ் கொஸ்டின்ல சேலரிக்கு பதிலாக நேம் இல்லை அது ரிலேட்டடாக ஏதாவது ஒரு சொல்யூஷன் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா நம்ம நேம் எடுக்க போகிறோம். ஸோ பட் இங்கே வந்து salary கொடுத்துருக்கனால நான் salary மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போகிறேன். ஸோ கொடுத்துருக்க எம்ப்ளாயி ஆப்ஜெக்ட்ல இருந்து நம்ம என்னவா டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண போறோம்னா எம்ப்ளாயி சேலரியா டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண போறோம். ஸோ ஒரு ஆப்ஜெக்ட்ல இருந்து இன்னொரு ஆப்ஜெக்டா நம்ம டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணும்போது நம்ம யூஸ் பண்ண போற ஆப்ரேஷன் என்ன அப்படின்னா மேப் ஆப்ரேஷன். ஸோ மேப் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா எனக்கு வர இந்த எம்ப்ளாயி ஆப்ஜெக்ட் வந்து எனக்கு இன்னொரு ஆப்ஜெக்டாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகும். ஸோ டாட் மேப்குள்ளே நம்மளுக்கு என்ன ஆப்ஜெக்டாக ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணோமோ அதோட லாஜிக் உள்ள எழுதணும். ஸோ மேப்குள்ளே நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த சேலரியை தான் நம்ம எடுக்க போகிறோம். ஸோ சேலரி எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு கெட் சேலரிங்கிற மெத்தட் இன்வோக் பண்ணணும். ஸோ அது எதுக்குள்ளே இருக்குது, எம்ப்ளாயி கிளாஸ்க்குள்ளே இருக்குது. ஸோ மெத்தட் ரெஃபரன்ஸ் மூலியமாக நம்ம அந்த கெட் சேலரியை வந்து இன்வோக் பண்ண போகிறோம். ஸோ மெத்தட் ரெஃபரன்ஸ்க்கு நம்ம ஜாவா 8ல எப்படி யூஸ் பண்ணுவோம்னா கிளாஸ் நேம் அது வந்து எம்ப்ளாயி, அதுக்கப்புறம் அந்த மெத்தட் ரெஃபரன்ஸ் ஆப்ரேட்டர் என்னவோ அது யூஸ் பண்ணுறோம், அந்த கோலன் அது யூஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் அதோட மெத்தட் நேமை மட்டும் கொடுக்கணும் வித்தவுட் தட் பேராந்தசிஸ். ஸோ அப்போ இந்த கெட் சேலரிங்கிற மெத்தட் மட்டும் கொடுத்தோம்னா நம்மளுக்கு இந்த ஸ்ட்ரீம் ஆஃப் எம்ப்ளாயீஸ் வந்து இப்போ ஒரு மேப்பில் வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி சேலரி மட்டும் எனக்கு இப்போ இந்த ஸ்ட்ரீமில் இருக்கும். மேப்போட ரிட்டர்ன் டைப் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீம் தான். ஓகேவா? ஸ்ட்ரீம் ஆஃப் டபுள். ஸோ இப்போ என்னவாயிடுச்சுன்னா எனக்கு ஸ்ட்ரீம் ஆஃப் டபுள் வேல்யூஸ் தான் எனக்கு கன்வெர்ட் ஆகிடும். ஸோ இதுக்குள்ளே இப்போ என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 50K இருக்கும், அதுக்கப்புறம் 70K இருக்கும், அதுக்கப்புறம் 60K இருக்கும், அதுக்கப்புறம் 57K இருக்கும், அதுக்கப்புறம் 55K இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ எனக்கு செகண்ட் ஹையஸ்ட் சேலரின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம டிசெண்டிங் ஆர்டரில் சார்ட் பண்ணும். கரெக்டாக? பட் ஆனால் எனக்கு சார்ட்டடுங்கிற ஒரு மெத்தட் இருக்குது. ஸ்ட்ரீம் ஆஃப் எம்ப்ளாயீஸ்க்கோ இல்லை எம்ப்ளாயி சேலரிஸ்க்கோ நம்ம சார்ட்டடுங்கிற மெத்தட் யூஸ் பண்ணலாம். ஸோ சார்ட்டட் மெத்தட் யூஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு நேச்சுரல் ஆர்டரிங்கில் எனக்கு எப்படி சார்ட் ஆகும் அப்படின்னா அசெண்டிங் ஆர்டரில் சார்ட் ஆகும். பட் ஆனால் இந்த சார்ட்டட் இருக்கு இல்லையா, சார்ட்டட்குள்ளே நம்ம எதை பேஸ் பண்ணி கம்பேர் பண்ண போகிறோங்கிற அந்த கம்பேரிட்டர் நம்ம உள்ளே சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கு இல்லையா, இது யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நம்ம கஸ்டமைஸ்டாக நம்மளுக்கு எது பேஸ் பண்ணி சார்ட் பண்ணணுமோ அது பண்ண முடியும். ஸோ அதனால நான் இது யூஸ் பண்ணுறேன். ஸோ டாட் சார்ட்டட்குள்ளே நான் ஒரு கம்பேரிட்டர் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ கம்பேரிட்டர் என்ன அப்படின்னா உள்ள சார்ட் பண்ணுறது எல்லாமே இந்த வர சேலரிஸ் தான் சார்ட் ஆக போகுது. ஸோ அது எல்லாமே எனக்கு டிசெண்டிங் ஆர்டரில் மாறணும். ஸோ அது டிசெண்டிங் ஆர்டரில் மாற்றுறதுக்கு நம்மளுக்கு கம்பேரிட்டர் டாட் ஓகே ரிவர்ஸ் ஆர்டர்னு ஒரு மெத்தட் இருக்குது. ரிவர்ஸ் ஆர்டர் கம்பேரிட்டருக்குள்ளேயே நம்மளுக்கு ரிவர்ஸ் ஆர்டர் மெத்தட் இருக்குது. அது யூஸ் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு எல்லாமே எப்படி ஆகிடும், ரிவர்ஸ் ஆர்டரில் சார்ட் ஆகிடும். ஓகேவா? ஸோ ரிவர்ஸ் ஆர்டரில் சார்ட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு ரிவர்ஸ் ஆர்டரில் சார்ட் பண்ணும்போது என்ன ஆகும், இதே இதில் எனக்கு டிசெண்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா 70K வரும், அதுக்கப்புறம் 60K வரும், அதுக்கப்புறம் 57, அதுக்கப்புறம் 55, 50 வரும். 55K 50K. ஓகேவா? ஸோ இது வந்தாச்சு. ஸோ ரிவர்ஸ் ஆர்டரில் சார்ட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன பண்ணும், ஃபர்ஸ்ட் ஒன் நம்மளுக்கு வேண்டாம், நம்மளுக்கு செகண்ட் சேலரி தான் வேணும், செகண்ட் ஹையஸ்ட் சேலரி. அதனால ஃபர்ஸ்ட் ஒன் வேண்டாம் அப்படின்னு அது ஸ்கிப் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஸ்கிப் ஆப்ரேட்டர் பண்ண முடியும். ஸோ ஸ்கிப்
டாட் ஸ்கிப். எனக்கு இப்போ இது சார்ட்டட்க்கு அப்புறம் திரும்ப ஒரு ஸ்ட்ரீம் ஆஃப் எம்ப்ளாயி சேலரிஸ் வரும். ஸோ அதுலேருந்து நான் ஸ்கிப் பண்ண போகிறது. இப்போ எனக்கு 2 எலிமெண்ட்ஸ் ஸ்கிப் பண்ணோம் அப்படின்னா ஸ்கிப்புங்கிற மெத்தட்குள்ளே 2 பாஸ் பண்ணீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ரெண்டுமே ஸ்கிப் ஆகிடும். ஸோ இந்த ஸ்கிப்புங்கிறது வந்து ஒரு இன்டர்மீடியட் ஆப்ரேட்டர் தான். பட் ஆனால் இதில் வந்து நம்மளுக்கு டேட்டா எலிமெண்ட்ஸ் வந்து லாஸ் ஆகும். ஏன்னா நம்ம ஸ்கிப் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி இப்போ இதுக்குள்ளே வந்து எனக்கு 5 எலிமெண்ட்ஸ் போகும். ஆனால் எனக்கு கிடைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிப் 1 அப்படின்னு நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா என்ன ஆகும்னா எனக்கு இந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் மட்டும் எனக்கு ஸ்கிப் ஆகிடும். மிச்சம் இருக்கிற இந்த 3 இருக்கு இல்லையா? ஸோ இது 3 தான் வந்து எனக்கு நெக்ஸ்ட்டு ப்ராசஸிங்க்கு போகும். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ இதில் நம்மளுக்கு என்ன வேணும்? ஃபஸ்ட்டாக இருக்கிறத வந்து ரிட்டர்ன் பண்ணிடணும். கரெக்டாக? ஸோ அந்த ஸ்ட்ரீம் ஆஃப் எலிமெண்ட்ஸில் எனக்கு ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டை மட்டும் ஃபைண்ட் பண்ணோம் அப்படின்னா ஃபைண்ட் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற மெத்தட் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா எனக்கு ஆப்ஷனல் டபுள்ங்கிற வேல்யூ வந்து எனக்கு ரிட்டர்ன் பண்ணும். டபுள் வேல்யூ ஆப்ஷனல். ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் இருந்துச்சுன்னா எனக்கு வந்து ஆப்ஷனல் ஆஃப் டபுள் வரும். இல்லை அப்படின்னா எனக்கு ஆப்ஷனல் ஆஃப் எம்டி வரும். ஸோ ஆப்ஷனல்ல இருந்து நம்மளுக்கு பர்டிகுலர் வேல்யூ மட்டும் நம்ம ரிட்ரீவ் பண்ணோம் அப்படின்னா டாட் ஆர் எல்ஸ் நல். அதாவது இப்போ எனக்கு இருந்ததுன்னா எனக்கு வந்து வேல்யூ என்னவோ அது வரணும். இல்லாட்டினா எனக்கு வந்து நல்லுங்கிறது எனக்கு ரிட்டர்ன் பண்ணும். ஏன்னா ஃபைன் ஃபர்ஸ்ட் எனக்கு ரிட்டர்ன் ஆகுறது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷனல் ஆஃப் டபுள். பட் ஏன்னா எனக்கு ஃபைனலாக ஆன்சர் வந்து எனக்கு டபுளில் இருக்குது. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணுறோம்? ஆர் எல்ஸ் நல் அப்படின்னு கொடுக்குறோம். ஸோ அப்போ எனக்கு ஆன்சர் இல்லைன்னா எனக்கு இப்படி வரும். ஓகேவா? ஸோ இது கொடுத்து நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். விண்டோஸ் ஷோ வியூ கன்சோல். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 60,000 பிரிண்ட் ஆயிருக்கா? 60,000 பிரிண்ட் ஆயிருக்கு. ஓகே. ஸோ இந்த லாஜிக்கில் நம்மளுக்கு வந்து பிரிண்ட் ஆயிடுச்சு. பட் இதில் 2-3 எக்ஸ்ட்ரா கண்டிஷன்ஸ் இல்லைனா 2-3 சினாரியோஸ் நான் கொடுக்குறேன். ஸோ அது கொடுக்கும்போது எப்படி பிஹேவ் ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ இங்கே சப்போஸ் எனக்கு 70,000 இருக்குது, இங்கே 60,000 இருக்குது. திரும்பவும் நான் வந்து எனக்கு 60,000க்கு பதிலாக இன்னொரு 70,000 இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 2 70,000 இருக்குது. இந்த 57,000க்கு பதிலாக இன்னொரு 70,000 இருக்குது. சேலரி வந்து சேலரிக்குள்ளே டூப்ளிகேட்ஸ் இருக்குது. ஸோ இந்த கேஸில் எனக்கு என்ன பிரிண்ட் ஆகும்? இந்த இடத்துல வந்து 70 இருக்கும். ஸோ செகண்ட் ஹையஸ்ட் சேலரி எனக்கு 60க்கு பதிலாக 70 பிரிண்ட் ஆயிடுச்சு, விச் இஸ் ராங். கரெக்டா? ஸோ அப்போ நம்ம இந்த ஆப்ரேஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணும்போது இந்த மேப் பண்ணியாச்சு சேலரியா. பட் ஆனால் சார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கொடுத்துருக்க சேலரிஸ்ல இருந்து யூனிக்காக இருக்க சேலரிஸை மட்டும் தான் நான் சென்ட் பண்ணணும். ஏன்னா எனக்கு டூப்ளிகேட்ஸ் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணுறோம்? டாட் இந்த சார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம டிஸ்டிங்க்ட் அனுப்புகிறோம். சார்ட் பண்ணதுக்கு அப்புறமும் நம்ம டிஸ்டிங்க் எடுக்கலாம். பட் ஆனால் நம்ம சார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே அனுப்பிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு சார்ட்டிங் ப்ராசஸில் டைம் வந்து நம்மளுக்கு ரெடியூஸ் ஆகும். ஸோ அப்போ நம்மளுக்கு இங்கே டிஸ்டிங்க் வந்து சார்ட்டிங்க்கு முன்னாடியே கொடுத்துடணும். ஸோ டிஸ்டிங்க் கொடுத்துட்டீங்க அப்படின்னா என்ன ஆயிரும்? எனக்கு இப்போ கரெக்டாக வரும். ஏன்னா இங்கே வந்து எனக்கு டிஸ்டிங்கில் வந்து இந்த டூப்ளிகேட் இருக்கு இல்லையா? இந்த 70,000 ஒன்று ரிமூவ் ஆகிடும். ஸோ இப்போ நீங்கள் ரன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா 60,000 பிரிண்ட் ஆயிருக்கு. ஓகேவா? ஓகே. இது ஒரு சினாரியோ. ஸோ அதனால நம்ம டிஸ்டிங் யூஸ் பண்ணுறோம். இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இப்போ இன்னொரு எம்ப்ளாயி இருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ அந்த இன்னொரு எம்ப்ளாயோட சேலரி வந்து பார்த்தீங்கன்னா நல்லுன்னு இருக்குது. ஏன்னா இது வந்து டபுள் தானே. ஸோ டபுளில் வந்து எனக்கு நல் வேல்யூஸ் கூட இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ நல் வேல்யூஸ் மட்டும் இருக்குது அப்படின்னா எனக்கு அவுட்புட் என்ன வருதுன்னு பார்க்கலாம். இன்னொரு எம்ப்ளாயோட நேம் வந்து சப்போஸ் குமார்னு வச்சுக்கலாம். ஸோ எம்ப்ளாயிஸ் இருக்குது. இப்போ நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ என்ன ஆகுதுன்னு பாருங்க. நல் பாயிண்டர் வந்திருக்கா? நல் பாயிண்டர் எக்ஸெப்ஷன். ஏன் அப்படின்னா எனக்கு இங்கே சார்ட்டட்குள்ள கம்பேரிட்டர் டாட் ரிவர்ஸ் ஆர்டருக்குள்ள நம்மளுக்கு இன்பில்ட்டாக இந்த கம்பேர் டு மெத்தட் யூஸ் பண்ணி தான் நம்மளுக்கு வந்து கம்பேர் ஆகும் ஒவ்வொரு சேலரியும் இன்னொரு சேலரி கூட. பட் இங்கே சேலரி எப்படி இருக்கு? நல் இருக்கு. ஸோ நல்ல வந்து நம்ம இங்கே எங்கேயுமே வந்து ரிமூவ் பண்ணாமல் நம்ம அப்படியே வந்து நம்ம சார்ட் பண்ணுறதுக்கு அனுப்புகிறோம். ஸோ அதனால தான் வந்து எனக்கு என்ன ஆகுதுன்னா இங்கே நல் பாயிண்டர் அடிக்குது. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணோம்? அதையும் நம்ம கண்டிஷனில் கன்சிடர் பண்ணிட்டு நம்ம மேப் பண்ணதுக்கப்புறம் ஒவ்வொரு எம்ப்ளாயியோட சேலரியும் நம்ம மேப் பண்ணதுக்கப்புறம் நாட் நல் இருக்கிற சேலரிஸை மட்டும் நம்ம எடுத்து டிஸ்டிங்க் அனுப்புகிறோம். ஸோ அதனால் நான் இந்த டிஸ்டிங் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து ஏதோ ஒரு கண்டிஷன் பேஸ் பண்ணி நம்ம இதை ஃபில்டர் அவுட் பண்ணுறோம். கொடுத்துருக்கிற சேலரிஸ்ல இருந்து நல்லா இல்லாத சேலரி இல்லை சப்போஸ் லெஸ் தென் இவ்வளோ தான் இருக்கிற சேலரிஸ் அப்படின்னா எந்த மாதிரி ஒரு கண்டிஷன்லையும் நம்ம கொடுத்துருக்க சேலரிலேருந்து ஃபில்டர் பண்ணோம்னா ஃபில்டர் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணணும். ஸோ டாட் ஃபில்டருக்குள்ளே நம்ம என்ன பாஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த கொடுத்துருக்கிற எம்ப்ளாயோட சேலரி வந்து நாட் நல்லா இருக்கான்னு செக் பண்ணால் போதும். ஸோ அப்போ அதனால இந்த எம்ப்ளாயி கெட் சேலரி நாட் ஈக்குவல் டு நல் அந்த மாதிரியும் கண்டிஷன் செக் பண்ணலாம். இல்லாட்டினா நம்மளுக்கு ஆப்ஜெக்ட்ஸ்னு ஒரு கிளாஸ் இருக்குது. ஸோ அந்த ஆப்ஜெக்ட்ஸ் கிளாஸில் நான் நல்னு ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம மெத்தட் ரெஃபரன்ஸ் மூலிமா இன்வோக் பண்ணோம்னாலும் நம்மளுக்கு அதே ப்ராசஸ் தான் நடக்கும். உள்ளே வந்துட்டு நான் நல். ஸோ ஆப்ஜெக்ட்ஸுங்கிறது கிளாஸ் நேம், அதுக்கப்புறம் வந்து எனக்கு நான் நல்லுங்கிறது வந்து மெத்தடோட ரெஃபரன்ஸ். ஸோ நான் நல் என்ன இதோட இம்ப்ளிமெண்டேஷன் பார்க்கறதுனாலும் பார்க்கலாம்.
ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நாட் ஈக் ரிட்டன் ஆப்ஜெக்ட் நாட் ஈக்குவல் டு நல். நம்மளுக்கு வர எம்ப்ளாயி சேலரி ஆப்ஜெக்ட் நாட் ஈக்குவல் டு நல்லா இருந்துச்சுன்னா மட்டும் ஸோ அந்த வேல்யூஸ் எல்லாமே எனக்கு வந்து இங்கே ஃபில்டர் அவுட் ஆயிடும். ஸோ டாட் ஃபில்டர் ஆப்ஜெக்ட்ஸ் நாட் நல். அதுக்கப்புறம் நான் நல்லா இருக்கிறத மட்டும் எடுத்துட்டு அதுக்கப்புறம் டிஸ்டிங்க்டாக இருக்கிறத சூஸ் பண்ணுறோம், ஏன்னா டூப்ளிகேட்ஸ் அவாய்ட் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறமேட்டு நம்ம அதை வந்து சார்ட் பண்ணுறோம். வெறுமனே சார்ட் பண்ணீங்க அப்படின்னா அது அசெண்டிங் ஆர்டரில் சார்ட் ஆகும். ஸோ ரிவர்ஸ் ஆர்டர் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா டிசெண்டிங் ஆர்டரில் சார்ட் ஆயிரும். ஸ்கிப் 1 கொடுக்குறோம், ஏன்னா ஃபர்ஸ்ட் சேலரி நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ ஸ்கிப் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் செகண்ட் சேலரி தான் எனக்கு ஃபர்ஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதை ஃபைன் ஃபர்ஸ்ட் பண்ணிவிட்டு எதுவுமே இல்லை டோட்டலாகவே சப்போஸ் எனக்கு எலிமெண்ட்ஸே இதில் ஒரே ஒரு எம்ப்ளாயி தான் இருக்கிறாங்க அப்படின்னா எனக்கு அந்த கேஸில் வந்து எனக்கு நல் ரிட்டர்ன் ஆகணும். ஸோ அதனால் ஆர்எல்ஸ் நல் கொடுத்துருக்கோம். ஸோ இது ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இது வந்துட்டு எனக்கு இப்போ ஆர்எல்ஸ் நல் கொடுத்த பிறகு எனக்கு செகண்ட் ஹையர் சேலரி பிரிண்ட் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ தேங்க்யூ. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.